இருப்பேன். சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம் என்று ஏசப்பா என்னை பார்த்து சொல்லியிருக்கிறார். அவர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறார். நான் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பெரிய இருளில் இருந்தாலும் சரி, என்னை கரம் பிடிச்ச தேவன் பேதுருவை தண்ணியில் மூழ்க விடாமல் கையை பிடிச்சு தூக்கி கரை சேர்த்து, அந்த அவிசுவாசத்தில், அற்ப விசுவாசத்தில் நிரம்பி சாக கிடந்த, மூழ்க கிடந்த பேதுருவை கரம் பிடிச்சு தூக்கி அவனுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி, ஆமீன், அநேகரை, விழுந்து போன அநேகரை, வியாதிஸ்தர்கள் அநேகரை, மரித்த அநேகரை மறுபடியுமா எழுப்புகிற அளவு வல்லமையை தேவன் கொடுத்தார். கரங்களை தட்டி. அதே போல தான் தேவன் உங்களையும் பார்க்குறார். பேதுரு ஒரு மாதிரியும் உங்களை ஒரு மாதிரியும் பார்க்கல. பேதுருவை எப்படி பார்த்தாங்களோ அதே தேவன், அதே அப்பா உங்களையும் அதே கண்ணோட்டத்தோடு தான் பார்க்குறார். உங்களை கொண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்காகவே அவர் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். அவர் கிருபையாய் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபையாய் உங்களை ரட்சித்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆமேன். எதிரே நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாறும். ஆமேன். கட்டாயம் கர்த்தர் மாற்றுவார். கட்டாயம் மாறும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிரதர் அண்ட் சிஸ்டர், நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீங்க. பயப்படுற மாதிரி இருக்கும். நான் பேசிடுவேன், அவருக்கு நான் ஒருபாடு பேசிட்டு போயிடுவேன். நான் பேசிடுவேன். உங்களுக்கு சில குறைகள் வரத்தான் செய்யும், சில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், சில நெருக்கங்கள் வரத்தான் செய்யும், உங்கள் நம்பிக்கை அற்று போகத்தான் செய்யும். பயப்படாதீங்க. பவுல்கிட்ட சொன்னார். பவுலுக்கே செத்தவனை உயிரோடு எழுப்பினார் பவுல். ஆனால் கப்பல் பயணத்தில் ஒரு கட்டத்தில் அவருடைய நம்பிக்கை அற்று போயிச்சான். தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை பவுலுக்கே செத்து போச்சான். ஆனால் என்னை விட்டுட்டாரா தேவன்? இல்லை, பவுலே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், நான் உன்னை காப்பாற்றுவேன். ஒன்றை மட்டும் இல்லை, உன் நிமித்தமாக உன் கூட இருக்கிற அத்தனை பேரையும் காப்பாற்றுவேன். இந்த கப்பலில் இருக்கிற 200க்கு மேற்பட்ட அத்தனை 274 எத்தனை பேர், அத்தனை பேரையும் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். சொல்லுங்க, என் வாழ்க்கையே முடிகிற மாதிரி இருக்கு, ஆனால் என் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையை தேவன் தொடங்குவார். கரங்களை தட்டி ஆமே சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து. இன்றைக்கி என் வாழ்க்கையே முடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. என்னுடைய பணப்பிரச்சனை, என்னுடைய கடன் பிரச்சனையே எங்கே தற்கொலை பண்ணிட்டு செத்துடலாமான் இருக்குது. என்னுடைய குடும்ப பிரச்சனையை எங்கே தற்கொலை பண்ணிட்டு செத்துடலாமான் இருக்குது. நிம்மதியே இல்லாமல் இருக்கேன் பிரதர். நான் ஏதோ சென்டிமெண்ட்டாக பேசுகிறேன்னு நினச்சிறாங்க, நான் அனுபவப்பட்டு பேசுகிறேன். நிறைய ஊழியக்காரங்களுடைய பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தோடு கவலையோடு இருக்கும்போது நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். மாறிட்டேனானா அப்போதைக்கு மாறினது போல் தெரியல, ஆனால் அதெல்லாம் எனக்குள்ளே வேலை செஞ்சு தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. என்கிட்ட கஷ்டம் இருக்கானே இருக்குது, எனக்கு குறை இருக்கானே இருக்குது, ஆனால் இன்றைக்கி அப்பாவை நம்புகிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவரை நம்பி நான் தைரியமாக இருக்கிறேன், திடமாக இருக்கிறேன். சில நேரங்களில் நான் உடைக்க போகிறேன். சில நேரங்கள் என்னுடைய தேவைகள், பண தேவையில் நான் ஸ்ட்ரகிள் ஆகும்போது எனக்கும் வருது. ஆமாம், ஏதாவது குடும்பத்தில் வீட்டில் ஏதாவது சின்ன சண்டைகள் வரும்போது எனக்கும் வருது. அப்போது நான் கஷ்டப்படுறேன். பட் ஆனாலும் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் நல்ல பெட்டராகவே ஃபீல் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் தைரியமாகவே இருக்கிறேன். இப்போ தேவன் வேறு விதமாலாம் வழி நடத்துகிறார், பலப்படுத்துகிறார். நல்லா வளர்ந்துருக்கிறேன், இன்னும் வளருவேன். எனக்கு 38 வயசு தான் ஆச்சு. உங்களுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க, இன்னும் வளருவீங்க. உங்களுக்கு 60 வயசு தான் ஆச்சு, இன்னும் வளருவீங்க. 70 வயசு தான் ஆச்சு, இன்னும் வளருவீங்க. சொல்லுங்கள், காலேப் 80 வயசில் இருக்கிறாப்புல. மோசே ஊழியத்தை தொடங்கினதே 80 வயசு. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினால் வயசானவங்க யாராவது பார்த்தீங்கன்னா, மோசே 80 வயசில் தான் ஊழியத்தையே தொடங்கினார். 40 வருஷம் ஊழியம் செஞ்சார். 120 அசால்ட்டாக வாழ்ந்தார். எதிரே புரியுது? சொல்லுங்கள், 80 வயசுக்கு மேலே யாராவது இருக்கீங்களா? ஆமாம், 100 வயசில் தான் ஆபிரகாமுக்கு குழந்தைய பிறந்துச்சு. அதன் பிறகு அவனுக்கு அநேக மனைவிகள், பிள்ளைகளும் இருந்தார்களாம். நீ எத்தனை வயசு போனாலும் அங்கே இருக்குது ரெக்கார்டு, அப்பாவுடைய நன்மை இருக்குது. நான் சொல்கிறேன், எனக்கு அன்பானவன், நீ எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முடிஞ்சிட்டு மட்டும் நினைக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையே முடிஞ்சு போகுதுன்னு நீங்கள் நினச்சாலும் நான் சொல்கிறேன், உங்களை கொண்டு அநேகரை ரட்சிப்பார். முடிஞ்சு போகிற நிறைய பேருடைய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பார்.